தமிழகத்தில் ஹோட்டல் பணியாளர்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஹோட்டலில் உணவு பரிமாறுபவர்கள், உணவு தயாரிப்பவர்கள் உட்பட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. தமிழகத்தில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகள்ல இருக்கக்கூடிய உணவு விடுதிகள்ல பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு கடந்த சில மாதங்கள்ல ஏற்பட்ட காய்ச்சல் பாதிப்பின் காரணமாக அங்கு உணவருந்த வந்த பலருக்கும் நோய் பாதிப்புகள் ஏற்பட்ட ஒரு காரணத்தால ஒரு குறிப்பிட்ட ஒரு விதியை சுகாதாரத்துறை வகுத்திருக்கிறாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா ஹோட்டல்ல பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு காய்ச்சல் பரவல் இருக்கக்கூடிய பட்சத்துல உடனடியாக தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டல்ல பணியாற்றக்கூடிய பணியாற்றக்கூடியவர்களுக்கு தடுப்பூசியை செலுத்திக் கொள்வதற்கு இந்த உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹோட்டல்ல உணவு பரிமாறுபவர்கள், அதே போல் தயாரிப்பவர்கள் உட்பட அனைவருமே இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஹோட்டல் உரிமையாளர்கள் தங்கள் கடையில பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 500 கொடுத்து இந்த தடுப்பூசியை சம்பந்தப்பட்ட அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனைகளை செலுத்திக் கொள்ளலாம் என அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட பிறகு மருத்துவ சான்றிதழ் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. சமீப நாட்களாக உணவகங்களில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் மூலமாக நோய் தொற்று பாதிப்பு ஏற்பட்டு பலருக்கும் காய்ச்சல் பாதிப்புகள் கண்டறியப்பட்டிருந்த ஒரு சூழல இத்தகைய வழிகாட்டுதல் என்பது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக உணவகங்கள் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்வதோடு அந்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த தடுப்பூசி செலுத்தியதற்கான அந்த ஆதார அட்டையை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. உணவு பாதுகாப்புத்துறையுடைய சோதனையின் போது உணவு பாதுகாப்புத்துறையுடைய அதிகாரிகள் அங்கு ஆய்வு மேற்கொள்ளும் போது உணவகங்கள்ல இந்த விஷயங்களையும் முறையாக கடைபிடிக்கிறார்களா என்பது கண்காணிக்கப்படும். மீறினால் அதற்கான அபராதமும் விதிக்கப்படும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன்.